கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பேரூராட்சி கெம்பனூர் அண்ணா நகர்லேருந்து நான் பேசுகிறேன். என்னோட பேர் எஸ் ஜெயக்குமார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 ஆண்டு காலமாக இங்கே தான் பிறந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கேன். இங்கே இருக்கிற ஒரு மெயினான ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு 21ஆம் நம்பர் பேருந்து வந்து நம்ம கெம்பனூர் அண்ணா நகர்லேருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கைங்க. கிட்டத்தட்ட இதை சம்பந்தமாக ஒரு 3-4 மாதமாக இந்த 21ஆம் நம்பர் பேருந்து வரணுங்கிறதுக்காக பலவிதமான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கலெக்ட்ரேட்டில் நாங்கள் மனு கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அமைப்பு வந்து அண்ணா நகருக்கு பஸ்ஸு போயே ஆகணும்னு சொன்ன பிற்பாடு கூட அந்த ஒரு உத்தரவை கூட மதிக்காமல் இன்னைக்கு அரசு அதிகாரிகளும் அதே மாதிரி மாவட்ட கலெக்டர் அவர்களும் அதுக்கு சம்மந்தப்பட்ட யாருமே வந்து இந்த 21ஆம் நம்பர் பேருந்து இங்கே வருவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு வந்து மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, சாதிய பாகுபாடு தான் காரணம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோங்க. அப்படி சாதிய பாகுபாடு இல்லைன்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கிறீங்கன்னா தாராளமாக 21ஆம் நம்பர் பேருந்து இங்கே வந்து திரும்பி செல்வதற்கு நீங்கள் அலோட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வரைக்குமே அவங்க பண்ணலைங்க. இப்போதைக்கும் எங்களுக்கும் ஒரு வேண்டுகோளான ஒரு விஷயம் என்னென்னா, 21ஆம் நம்பர் பேருந்து இங்கே வந்து திரும்பி செல்லணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. கிட்டத்தட்ட 2015 பிற்பாடு 94, அதுக்கடுத்து 64D, அதுக்கடுத்து 21B இந்த பஸ்ஸு மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. கோவிட்டுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் வந்து பஸ்ஸே வரவே கிடையாது. எந்த பஸ்ஸுமே வரலைங்க. எந்த பஸ் வந்தாலுமே கெம்பனூர் வந்து திரும்பி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 5-6 பெண்கள் வந்து இங்கிருந்து கிளம்பி மாவட்ட கலெக்டரேட்டில் போய் அவங்க மனு கொடுத்துருந்தாங்க. மனு கொடுத்த பிற்பாடுங்க அதுக்கடுத்து தான் 94Aவும் அதுக்கடுத்து 64D இது எல்லாமே கண்டினியூ வர ஆரம்பிச்சதுங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கோவிட்டுக்கு பிற்பாடு தான் நடந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10:15 இருந்து ஈவினிங் ஒரு 3:30 மணி வரைக்கும் இந்த குறிப்பிட்ட டைமில் எங்களுக்கு எந்த பஸ்ஸுமே கிடையாதுங்க. அதே மாதிரி 3:30 மணிக்கு விட்டுட்டு நைட்டு 9 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அப்பவும் எங்களுக்கு எந்த பஸ்ஸும் கிடையாதுங்க. அதனால இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஊர்ல இருந்துங்க ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு இடத்துக்கு போகணும்னா இங்கிருந்து நாங்கள் நடந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கிற கெம்பனூருக்கு போய் தான் நாங்கள் பஸ்ஸை ஏறணுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு தேவையான இந்த இடைப்பட்ட டைமில் பேருந்து வேணும், அந்த 21ஆம் நம்பர் பேருந்து வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, நாங்கள் 21ஆம் நம்பர் பேருந்து கேட்டதுக்கு அந்த பஸ்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அரசு அதிகாரிகளே கோட்டாட்சியர் ராம்குமார் சார் அவர்களும் தாசில்தார் சேகர் சார் அவர்களும் இங்கே வந்து ஆய்வு செஞ்சுருந்தாங்க. அவங்க வந்து கெம்பனூர் மக்களிடத்துல பேசிட்டு என்ன சொன்னாங்கன்னா, 21ஆம் நம்பர் பேருந்து வராது, அதுக்கு பதிலாக என்ன பஸ் உங்களுக்கு வேணும் அதை வந்து நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாதம் கழிச்சுங்க 21B வந்து 12:45 ஒரு பஸ்ஸுங்க, 64C வந்துங்க 1:45 வந்து பஸ்ஸு. இந்த 2 பஸ்ஸும் கூடுதல் பஸ்ஸாக இயக்கி கொடுத்தாங்க. இதுக்கு எனக்கு இந்த 64Cயும் 21Bயும் பார்த்தீங்கன்னாங்க, 21B வந்து தேவராபுரம் போகக்கூடிய பஸ்ஸை திருப்பி 12:45 விடுறாங்க. 64C வந்து போலவம்பட்டி போகக்கூடிய பஸ்ஸை திருப்பி இங்கே விடுறாங்க. நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, தேவராயபுரத்திலிருந்தும் நரசிபுரத்திலிருந்தும் போலவம்பட்டியிலிருந்தும் அங்கெங்கெல்லாம் இருந்து பஸ்ஸை வந்து திருப்பி இங்கே அனுமதிக்க உங்களால் முடியுமானால் 500 மீட்டருக்கு தொலைவில் இருக்கிற இந்த 21ஆம் நம்பர் பேருந்து வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தடை? அவங்களால முடியல. இதுதான் மேம் எங்களுடைய பிரச்சனை. இந்த பஸ் வந்துச்சுன்னா எங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி ஆகிடுங்க. எங்களுக்கு 21B வேண்டாம் மேடம், 61C வேண்டாங்க, எங்களுக்கு 64D, அதுக்கடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா 94A வருதுங்க, 21 இந்த 3 பேருந்தும் தொடர்ந்து இங்கே வந்துட்டு போயிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு மற்ற பஸ் எங்களுக்கு எதுவுமே வேணாங்க. ஒரு எமர்ஜென்சி ஸ்கூல் டைமாக இருக்கட்டும்ங்க, அதுக்கடுத்து ஈவினிங் டைமில் நிறைய பெண்கள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கெம்பனூரில் வந்து தொண்ணாமத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் பஸ்ஸே இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் 21 வருது. அதுவும் அந்த பஸ் ஏறி வந்துச்சாங்க கெம்பனூரோட நின்றுக்கும். அங்கிருந்து அந்த இரவு நேரத்தில் நடந்து இங்கே வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 500 மீட்டர் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போனோம்னாங்க அங்கேயும் 500 மீட்டர் எக்ஸ்டன் இருக்குது. வடக்கால போனாலும் 500 மீட்டர் எக்ஸ்டன் இருக்குங்க. மக்கள் நடந்து போகிறது 1 கிலோமீட்டர் கண்டிப்பாக நடந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இதை மாற்றணும் மேடம். 21ஆம் நம்பர் பேருந்து இங்கே வந்து புறப்பட்டு போச்சுன்னா நாங்கள்லாம் இங்கே உட்காந்து போவோம். அங்கே அடுத்த ஸ்டாப் கெம்பனூருக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினர் ஏறுவாங்க. அப்போது அண்ணா நகர் பகுதி மக்கள் உட்கார்ந்து வரும் பொழுது நாங்கள் எப்படி நின்றுட்டு வர முடியும்? அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த தவறான எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு மேம்.
அதனால தான் அந்த பஸ்ஸை வந்து விடவே மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே பிடிவாதமாக இருக்காங்க. 7 மணிக்கு 21 வந்து கெம்மனூரோடு திரும்பிடுங்க. கிட்டத்தட்ட அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேராவது அண்ணா நகருக்கு கெம்மனூர்லேருந்து நடந்து வர்றாங்க மேம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க 94 ஏ வந்து பார்த்தீங்கன்னாங்க 8:15 அட்டுக்கல் பிரிவிலிருந்தே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. அங்கிருந்தும் நடந்து வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வர்றாங்க மேம். அந்த பஸ்ஸும் உள்ளே வர மாட்டேங்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாங்க 9 மணிக்கு தான் மேம் 64D இருக்குது. இந்த நேரத்தில் வரக்கூடிய பஸ் எல்லாமே அண்ணா நகருக்கு வந்துச்சுன்னாங்க எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மேம். அப்போ இந்த கெம்மனூர் அண்ணா நகருக்கு பஸ் வரதில்லைங்க, ரோடு சொன்னது வரதில்லைங்க. மற்ற பஸ்ஸில் வந்து திரும்புதுங்க. அது ஒன்று அட்கல் பஸ் ஒன்று இங்கே அங்கே போகுது, வடக்கு போகுதுங்க. அது இங்கே வருதுங்க. நைட்டு 8 மணிக்கு இங்கே வரணுங்க. இங்கே நைட்டு 8 மணிக்கு இங்கே வரணுங்க. நைட்டு அங்கேருந்து அட்டுக்கல் இருந்து இங்கே நடந்து வராங்க. அது காந்திபுரம் போகுதுங்க. காந்திபுரம் இதோட இங்கே அண்ணா நகருக்கு வரதில்லைங்க. இங்கே கெம்மனூருக்கு மட்டும் வந்து திரும்பிக்குங்க. 4:30க்கு முன்னுக்கு வேணுங்க. 7 மணிக்கு ஒரு பஸ் வேணுங்க. 7 மணிக்கு ஒரு தடவை, 8 மணிக்கு ஒரு தடவை பஸ் வேணுங்க. அவ்வளோதானுங்க. அங்கேன்னு கூட கலெக்டர் கூட ரிப்போர்ட் கொடுத்தோம். அவர் இன்னும் ஸ்டெப் எடுக்கல, ஒன்றும் இல்லை. கலெக்டர் சரி உங்களுக்கு 21 வரப்போன்னு சொன்னார். அப்போ அவங்க விட மாட்டான்ட்டாங்க. யார் விட மாட்டேங்கிறாங்க? அவங்க மேவரத்தில் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன், எதனால? நம்மளுக்கு அந்த பஸ் நம்மளுக்கு விட்டுருக்காங்க, உங்களுக்கு எப்படி விடு அப்படிதான் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து 64D வருது, 21B, அப்புறம் வந்து 94A இதான் வருது. எங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே எங்களுக்கு வருது. 21 வந்து திரும்பினா போதும். எந்த ரிஸ்யூ இல்லைங்க. இப்போ ப்ரெக்னென்ட் லேடியெல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து நம்ம அங்கேனால போக முடியலை. அதனால்